ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம். ரொம்ப அலையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா அலையாக இருக்குது. எவ்வளோ மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா தண்ணி. பாருங்கள், நிறைய பேர் நிற்கிறாங்க, கடையெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், திருவள்ளுவர் சிலை இருக்குது, இங்கே மண்டபம் பாருங்க, உள்ளெல்லாம் ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. இது ரொம்ப அலையாக இருக்குங்க இந்த இடத்துல. இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு லீவுங்க, நிற்கிறாங்க பாருங்கள். இவங்க தான் அவங்க அப்பா டேடி. இன்றைக்கி வெக்கேஷனால் சரி அப்போது லீவு தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வந்தாச்சுங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் பசங்க. பாருங்க, அவளுக்கு கோவம் வந்துடுச்சு, அவங்க அண்ணன்கிட்ட கோவிச்சுட்டு ஓடிட்டா. பாருங்க, தண்ணி நிறைய இருக்குது, மேலே வந்துடுச்சு தண்ணி. அழகாக இருந்துச்சு. நாங்கள் காலையில் போனதால ரொம்ப கூட்டம் இல்லைங்க. ஈவினிங்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நல்ல கூட்டமாக இருக்கும். ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்கெல்லாம் வருவாங்க. இங்கே பாருங்க, டாக்டர் செட் வச்சுட்டு நிற்கிறா என் பாப்பா. இங்கே பாருங்க, டேடி நிற்கிறாங்க. நான் நிற்கிறேன். ஹாய். ஒரே குஷி தான், கன்னியாகுமரிக்கு வந்தாலே குஷியாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் ரொம்ப அலையாக இருந்துச்சு. இப்போது கீழெல்லாம் இறங்க விட முடியாதுங்க, கீழெல்லாம் இறங்க விட மாட்டாங்க. கம்னிக்கா நல்லா சொன்னேன், கால் நினைப்போன்னு இறங்க விடலைங்க. டாக்டர் செட்டு வாங்கி கொடுத்தவங்க வச்சுட்டு போகிறத பாருங்கள், ஸ்டைலாட்டு. அவங்க டேடி கை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கா. அவள் போட்டிங் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. போட்டிங் அடுத்த முறை போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப அலையாக ரொம்ப தண்ணி ரொம்ப மேலே வந்துருச்சுங்க, அதனால தான் போட்டிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலை. திருவள்ளுவர் சிலை இருக்குது பாருங்கள். அடுத்து நாங்கள் கீழே போகலான்னு சொல்லிட்டு, இதுக்கு படி கீழே உண்டு, அதுக்கு கீழே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நான் டேடி அம்மு அவங்க அப்பா அதுக்கப்புறமாட்டு ஷோயில் 3 நேரம் போனாங்க. கீழே இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனாங்க. அடுத்து வந்து அம்மாவும் வந்துட்டாங்க பின்னாடியே. நான் போகிறேன் பாருங்க. டாக்டர் செட்டு நான் கையில் தந்துட்டாங்கங்க. நான் அடுத்து தான் போவேன், இங்கே தான் நிற்கிறேன். இந்த ஓடுறான் டக்குன்னு ஓடி போயிட்டேன். காலையிலனா எனக்கு ரொம்ப கூட்டம் இல்லைங்க, ஈவினிங் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். வெயிலில் யாருமே வரமாட்டாங்க, ரொம்ப கூட்டம் இல்லை. அதுக்கப்புறமா கீழே போய் கால் நினைக்கலான்னு கால் வந்து நினைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய நிற்கிறாங்க பாருங்கள். இதை வந்து முக்கடல் சங்கமிக்கும் இடம்னு சொல்கிறது, அதில் தான் நிற்கிறாங்க. கீழே இறங்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் இறங்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் இறங்கினோம். டேடி தான் கீழே ஏய் மேலே வாங்கடா வந்துட்டாங்கங்க. அப்போ நான் இறங்கலான்னு போனேன், எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டாங்க. ஹாய் சொல்லுவாங்க இப்போ பாருங்க. ஹாய். அவள் தாங்க பிச்சு தூரம் விட்டா. சொல்லு ஹாய். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருந்தோங்க. இதாங்க முக்கடல் சங்கமிக்க முடிய இடம், ரொம்ப டேஞ்சருங்க, கீழே இறங்கக்கூடாது. அதனால் நாங்கள் இறங்குவோங்க. உள்ள ஒரு கொடி பறக்குது பாருங்க, கொடி மரம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப தண்ணிங்க, ரொம்ப மேலே வந்துடுச்சு தண்ணி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். கீழெல்லாம் இறங்கவே விட மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் உள்ளே இருக்கும், படியே தெரியாது. படி வந்து உள்ளே தண்ணி இருக்கும். தண்ணி நாங்கள் கீழெல்லாம் இறங்கி காலைல நினச்சி விளையாடுவாங்க. இப்போ கீழே இறங்க அலோடு கிடையாதுங்க. கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நாங்கள் நிற்கிற இடத்துலேயே வந்துடுவாங்க போல் தண்ணி, அந்தளவு இதாக இருந்துச்சு. பசங்க தண்ணியில் இறங்குறது ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பசங்கனாலே அப்படி தானேங்க, பீச்சுக்கு வந்தாலே அப்படி தான். ஹாய். அதுக்கப்புறமா மீன் எல்லாம் வந்துச்சுங்க. இந்த பெரிய அலை வர இடத்துல மீன் வந்துச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அலை வருது பாருங்க, சுனாமி மாதிரி. நாங்களே பயந்துட்டோம். இந்த அலையில் தாங்க ஒரு பெரிய மீன் வந்துச்சுங்க, அதுக்கு வீடியோ எடுக்கவே ஓடிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பவர் அடிக்குதுன்னு தண்ணி. பெரிய அலை வந்து தண்ணி இங்கே வரைக்கும் அடிச்சுட்டு தான் போச்சு. வந்து
நண்டுலாம் இருந்துச்சு. நண்டு இந்த பாறையிலலாம் நிறைய நண்டு இருந்துச்சு. உங்களுக்கு எடுக்கலாம்னு சொன்னால் திடீர்னு அலாலாம் வந்து இதை பண்ணிட்டுங்க குமிச்சிட்டு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்துட்டு இருக்கு பாருங்கள் மேலே. போட்டிங் இதுலேயும் போட்டிங் போயிட்டு தாங்க இருந்தாங்க. பயமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் போகலை, வேண்டாம்னு சொல்லிட்டோம். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அலை இருக்குது, தண்ணி இருக்குது, வேண்டாம், அடுத்த ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம தாங்க ஜாக்கிரதையை பார்த்துக்கணும். அடுத்து வந்து நாங்கள் மண்டபத்துக்கு காமிச்சோம்னாங்க, அதுக்குள்ளே வந்து உட்காந்தோம். கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். பாருங்க கம்மியாக சாப்பிட்றத பாருங்க. சிப்ஸு சாப்பிட்றா, சிப்ஸ் சாப்பிட்றா. பாருங்கள் டாக்டர் செட் இருக்குது. எங்கள் டேடி இருக்காங்க, சிப்ஸ் சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்க டேடி சாப்பிட்றத பாருங்க, ஸ்டைலாக சாப்பிட்றாரு. அம்மா ஹாய் சொல்கிறா. ஹாய் ஹாய் ஹாய். பாருங்க இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, நல்லா காத்தோட்டமா, நல்லா காற்று இருந்துச்சுங்க. அப்படியே படுத்து தூங்கலாம் அப்படி இருந்துச்சு மண்டபம் பாருங்க. அதுக்கப்புறமா குறி சொல்ல வந்திருந்தாங்கங்க, வேண்டான்னு சொல்லிட்டோம். ஒரு பாட்டி வந்திருந்தாங்க குறி சொல்கிறதுக்கு, போயிட்டாங்க. அப்புறமா இதில் தாங்க கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.